ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி 7வது நாளில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது 79 கிலோ 150 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த 100 நாளைக்கு உங்களோட ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 500 பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நீங்களும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னடா 500 தானே, பே பண்ணிவிட்டு உள்ளே போய் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களை குரூப்லேருந்து வெளியே தூக்கிடுவோம். உண்மையாலுமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் வரதாக இருந்தால் குரூப்பில் சொல்லக்கூடிய ஃபுட்டாகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்ல ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில் கொடுங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி சண்டே, அதனால் நான் மார்னிங் துளசி வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதனால் காலையில் துளசி தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்குமே அப்படின்றதுனால துளசியை நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த வாட்டரை தான் ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிட்டேன். ஆட்டுக்கால் சூப் அப்படின்றது உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது நான்வெஜ்ஜில் மட்டன் கறியும் எறாவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட்டுக்கால் சூப்பு, மூளை, தலைக்கறி, குடல் கறி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். அதனால் இன்றைக்கி மார்னிங் நான் மட்டன் போன் சூப் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர். மதியம் ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா எக் மசாலா எடுத்துகிட்டேன். அதாவது முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அதை அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் மசாலா கிரேவி மாதிரி போட்டு அதை தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். லன்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸ் கிடையாது. இன்றைக்கி ரைஸை விட்டுட்டு நான் சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சிக்கன் கூட ரைஸும் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் குவான்டிட்டி அதிகமாகிடும். அதனால் தந்தூரி சிக்கன் ஒரு 300 கிராம் இருக்க மாதிரியும் சிக்கன் 65 ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கேட்கலாம், வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது தந்தூரி எடுத்துக்கிட்டீங்க, ஓகே, சிக்கன் 65 எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. தாராளமாக எடுத்துக்கலாம். 100 கிராம் எடுத்துக்கிறதுனால எனக்கு ஒன்றும் வெயிட் அதிகமாக ஆகிடப்படுறது கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு விருப்பமான பொருட்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாக வெயிட் குறைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 300 கிராம் தந்தூரி சிக்கனும் 100 கிராம் சிக்கன் 65 எடுத்திருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா காலையில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் மதியம் எல்லாமே நல்லா நான்வெஜ் எடுத்ததுனால ஈவினிங் நல்லா ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸாக நான் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் எப்பவும் போல் நான் எடுத்துக்கல. படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன ஜீரா வாட்டர் எடுத்துகிட்டு என்னோடய டயட்டை இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட்டில் நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். என்னோடய ஒர்க் அவுட்டில் பார்த்திங்கன்னா வாக்கிங் கிடையாது. ஏன்னா நான் வெளியே வாக்கிங் போயிட்டு வர அளவுக்கு எனக்கு இங்கே வசதி இல்லாததுனால நான் வீட்லேயே தான் ஒர்க் அவுட் பண்ணேன். இன்றைக்கி ½ அன் ஹவர், அதாவது ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.